ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் கேஸ் அடுப்பை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். பால்லாம் பொங்கி கொஞ்சம் எப்பயுமே நம்ம அடுப்பு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பாலோ இல்லை சோறு வைக்கிறப்பையோ ஏதோ ஒன்று பொங்கி வலிஞ்சு ஊற்றுறது சகஜம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் அந்த லிக்விட் அது இதுலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. வெறும் வாட்டரை வச்சே நான் நல்லா க்ளீன் பண்ணி அடுப்பை நல்லா தொடச்சி விட்ருவேன். அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமன்னா நான் கண்டிப்பாக அடுப்பை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு பார்க்கவே ஒரு அடுப்படி எப்பயுமே ஒரு மங்களகரமாக இருந்தால் அது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அடுப்படி யாருக்கெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்க பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அடுப்பு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுப்பை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு குறை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே இப்போ இன்றைக்கி சமைக்கிறோம் அப்படின்னா அதை சமைச்சு முடித்த உடனே நம்ம க்ளீன் பண்ணணுன்னு தான் நினப்போம். எனக்கு அப்படி தாங்க தோணிரும். சரி கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு அப்புறமே க்ளீன் பண்ணலான்னு நினச்சதே கிடையாது. இப்போ சமைக்கிறோமா, சமைச்சு முடிச்சிட்டோன்னே அந்த கேஸ் ஸ்டவ் ஆறுன உடனே எப்படா போய் அதை க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி யாரெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு உடனே அடுப்பை க்ளீன் பண்ணணுன்னு நினைப்பீங்க? அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ ஏன் நம்ம அடுப்படியை சுத்தமாக வச்சுக்கணுன்னா, அது நம்மளுக்கு உணவு கொடுக்குற இடம் அது சமைக்கிற இடம்ல. அதனால் அது சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ நம்ம வீட்டுக்கே யாராச்சும் ஒரு கெஸ்ட்டோ யாரோ வந்தாலும் ஃபஸ்ட்டு வீட்டை நுழைஞ்சோன்னே எதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க? நம்மளோட அடுப்பாங்கறையை தான் முதல்ல பார்ப்பாங்க. அது எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு நினச்சி தான் நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கோங்கிறதையே இது பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். யார் யார் வீட்டிலலாம் அடுப்பங்கரை டாய்லெட்டு அடுப்பங்கரை ரொம்ப சுத்தமாக இருக்கோ அவங்களே ரொம்ப சுத்தமாக இருப்பாங்கங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இது நான் எல்லார் வீட்லேயுமே நானுமே யார் வீட்டுக்காச்சும் போனேன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட கிச்சனை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு. க்ளீனாக வச்சுருக்கிறது நம்மளுக்கு நல்லது தானே. நான் அடுப்பை தொடச்சி விட்டுட்டேங்க. அடுப்பு மேலே இருக்க அந்த பர்னர் அந்த இதில் ஸ்டாண்டு அந்த இதெல்லாம் இப்போ நான் ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை ஊற வச்சு இப்போ விளக்கி அதை காய வச்சுட்டு அப்புறமே தொடச்சிட்டு தான் அந்த அடுப்பில் போய் ஃபிக்ஸ் பண்ணுவேன் நான். இதான் எங்கள் வீட்டோட கொல்லை பக்கம். தண்ணிக்கு பஞ்சம் இல்லைங்க. நல்லா தாராளமாக புழங்கலாம். இப்போ பின்னாடி வாய்க்கால் வேற ஓடுது. இங்கே பாருங்கள், அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், தொடச்சும் நீட்டாக இப்போ வச்சுட்டேன். அதேமாதிரி செவ்வாய் வெள்ளினா எனக்கு சாம்பிராணி போட்டு அந்த அடுப்புக்கு அந்த சாம்பிராணி காமிச்சாதான் எனக்கு என்னமோ மன நிம்மதியாக இருக்குங்க. அது வரைக்கும் எப்படா அந்த வெள்ளி செவ்வாய் வரும், எப்படா அந்த வீட்டுக்கு நம்ம சாம்பிராணி போடலாம், ரொம்ப ஆசையாக இருக்கும். எந்த வேலையுமே நம்ம விருப்பப்பட்டு செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு அடுப்பை சுற்றி நான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேங்க. அது ஒரு அடுத்த நாள் பார்க்குறப்பே நம்மளுக்கே ஆஹா அடுப்பு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, ரொம்ப நீட்டாக வச்சுருக்கோம்ல நம்மளுக்கே தோணும். சமைக்கிறதுக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். முன்னாடி எப்படி இருந்துச்சு அடுப்பு, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக என் அடுப்பு வச்சுக்குவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.